வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு 2 பிரதர்ஸ் அப்படியே ஒரு பிரியமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக 2 அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அந்த 2 அண்ணன் தம்பிக்குள்ளே பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் 2 பேரும் ஒத்து போய் 2 பேருக்கும் ஒரே விஷயங்கள் பிடிக்கும், ஒரே விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப 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 சந்தோஷமாக நிறைய பேருக்கு வந்து கனவு கதை சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி மாதிரி இருக்கு இல்லையா, நிறைய இந்த மாதிரி நிஜமாகவே நடந்தது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக 2 பிரதர்ஸ் இருந்தாங்க. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரதர் வந்து 2 பேருக்கும் திடீர்னு ஒரு சண்டை வந்துடுது. அந்த சண்டை வந்து இவங்க எவ்வளோ தூரம் பிரியமாக இருக்காங்களோ அதே மாதிரி அந்த சண்டை வந்து பெரிய லெவலில் சண்டை வந்து அவங்க 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க. 2 பேரும் பிரிஞ்சோடனே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. பயங்கர ஈகோ 2 பேருக்கும். 2 பேரும் சேர முடியாத மாதிரி 2 பேர் பிரிஞ்சிடுறாங்க. 9 வருஷம் பிரிஞ்சிடுறாங்க. இவங்க பிரிஞ்சிருக்கிற வேலையில் பார்த்திங்கன்னா 2 பேரும் பல மடங்கு பெருசாக வளர்ந்துடுறாங்க, பெரிய லெவலுக்கும் போயிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா, அந்த பெரிய அண்ணனுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாமல் போது தான் அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு தான் உடம்பு சரியில்லை, தான் வந்து இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து அவரோட தம்பி நினைப்பு வருது. தம்பியை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. நம்ம வந்து திடீர்னு சாவ போகிறோம், இவ்வளோ நாள் நம்ம வந்து நல்லா இருக்கும்போது நல்லா வாழ்ந்துட்டோம், ஆனால் சாவ போகும்போது தம்பியை மிஸ் பண்ணுறோம். நான் தம்பி கூட இவ்வளோ இதாக இருந்திருக்கக்கூடாது, நான் இன்னும் கொஞ்சம் பிரியமாக இருந்திருக்கலாம், நான் அவன்கிட்ட ஒரு சாரி கேட்கணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போதே அவர் வந்து இறந்துடுறாரு. அப்போ அந்த இறந்ததுக்கப்புறம் அவரோட தம்பி வந்து ஃப்யூனரலுக்கு வரும்போது, ஃப்யூனரல் வந்து தம்பி ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாப்புல. வாழும்போது நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, ஆனால் அவர் இறந்துட்டதை பார்க்குறதுக்கு இவரால் பார்க்கவே முடியல. அப்படி கண்ணில் தண்ணி வருது. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவோன்னு அழுவுறாரு. அழுவும் போது அவர் தோணுது, இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணுறோம், இவ்வளோ தூரம் பண்ணுறோம், அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு தடவை வந்து பார்த்துருந்தா எனக்கு நிம்மதியாக இருந்திருக்குமே அப்படின்னு அவருக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறையா பேருக்கு இப்படி தான். நான் வந்து எங்கள் தோட்டத்தில் ஒரு அக்கா போய் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ ஸ்டென்ட் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப தூரமான அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் அவங்கள போய் பார்க்கணுன்னு நினச்சோம். போய் பார்க்கணுன்னு நினச்சா எல்லோரும் சேர்ந்து போனோம். தோட்டத்தில் இருக்க அக்காக்கள் எல்லாருமே சேர்ந்து போகலான்னு பிளானு. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளால் போகவே முடியல. அப்புறம் ஒரு நாள் சொன்னேன், இல்லை ரொம்ப டைம் தள்ளி போயிட்டே இருக்குது, அந்த அக்கா போய் கண்டிப்பாக பார்த்துடலாம், வரவங்க வரட்டும் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து போய் அந்த அக்கா போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த அக்கா ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க, நல்ல ரிக்கவரியில் இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு தேர்ஸ்டே போய் பார்த்தோம். கரெக்டாக அடுத்த வெட்னஸ்டே அந்த அக்கா இறந்துட்டாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த அக்காவை நாங்கள் போய் பார்க்கல அப்படின்னா அந்த அக்காவை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருப்போம். ஐயோ, அந்த அக்கா போய் பார்க்காம விட்டுட்டுப்பே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அக்கா இறந்துட்டாங்கிற விஷயத்தை எங்களால் ஏற்றுக்க முடியுது. பட் அஃப்கோர்ஸ் வி ஃபீல் சேட். ஆனால் நான் உங்களை பார்க்கலேங்கிற கில்ட்டி கான்ஷியஸ் நமக்கு இல்லை. நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம யாருக்காச்சும் சாரி கேட்கணுன்னு தோணுதா, யாராச்சும் போய் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா உடனே போய் அதை செய்யுங்க. தயவுசெய்து தள்ளி போடாதீங்க. தள்ளி போட்டிங்க அப்படின்னா வாழ்நாள் பூரா அவங்க நினைவுகள் வரும்போது நமக்கு வந்து ஒரு அழுத்தத்தில் இருந்துகிட்டே இருப்போம். ஓகேயா?